அண்ணன் வந்து மாண்புன்னு சொல்லி எதிரிக்கு கூட மாண்பு காட்டலாம். நம்ம தமிழ் கல்ச்சர்ல இருக்கு. ஆனா துரோகிக்கு மாண்பு காட்டவே கூடாது. அது வந்துட்டு உங்களுக்கு மத்தவங்க சொன்னாக்க நீங்க அதாவது கோவப்படுறதுல வந்து நீங்க அத புரிஞ்சுகிட்டு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்தி, அதுக்கப்புறம் நீங்க கோவப்படுறீங்க, இல்ல மாற்று கருத்து குடுக்குறீங்கன்னா பரவால்ல, தப்பு இல்ல. ஆனா அத எடுத்துக்கவே மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றது வந்துட்டு நெறைய பேர்னால ஏத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா, முதுகுல குத்துனவங்கள என்னைக்குமே மன்னிக்கவே முடியாது. ஒரு வேள உங்களுக்கு வந்து நீங்க கஷ்டப்பட்ட இடத்துல வந்துட்டு கீழ விழுந்துட்டேன் அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா, நீங்களே ஃபோன் பண்ணியே நீங்க பேசியிருந்திருக்கலாம். நேர்ல போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க மாண்ப காப்பாத்துறதுக்கு உங்க தம்பிக்கு வந்து போராடுற போராட்டம் இருக்கே அவங்க பாவம் கத. இது பத்தாததுக்கு நீங்க வந்து மான் ஊறுகாய் சாப்பிட்டேன், ஆமக்கறி சாப்பிட்டேன். இது இந்த மாதிரி அ அண்ணன் கூட பிகே 47 இருந்தது. இதெல்லாம் வந்து நெறைய இது அதாவது நடந்திருக்கலாம். அது உண்மையா இருந்திருக்கலாம். அது அந்த ஊருக்கு அது சாத்தியப்பட்டுருக்கலாம். நம்ம ஊருக்கு இது தேவையா அப்படின்னு கேட்கிறேன். நாகாலாந்துல நாய்க்கறி சாப்பிடுறாங்க. சைனீஸ்ல பாம்பு கறி சாப்பிடுறாங்க. அதே மாரி யூரோப்ல வந்து குதிரை கறி கூட சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அவங்க ஊருக்கு அது சரிப்பட்டு வரும். அந்த ஊர்ல அத பேசலாம். நம்ம ஊர்ல வந்துட்டு நம்ம ஊர்ல ஆடு, கோழிய தவிர மாடு சாப்பிடுறத பார்த்தாலே பயப்படுறாங்க. அது வித்தியாசமா பார்ப்பாங்க. எதுக்குடா இத போய் சாப்பிடுறீங்க? அப்படின்ற மாரி பார்க்குற ஆளுங்க இருக்காங்க. இன்னமும். அப்படி ஒரு வித்தியாசமான இடத்துல வந்துட்டு நம்ம வித்தியாசமா வந்து வார்த்தைகள் இங்க விட்டோம்னாக்க, அது அது அதாவது உங்களோட கொள்கைக்கு, உங்களோட செயல்பாடுகளுக்கு, உங்களோட நாட்ட காப்பாத்துறதுக்கு உண்டான குறிக்கோளுக்கு இந்த வார்த்தைகள்லாம் தேவையே கிடையாது. நீங்க போயி தலைவர பார்த்துருக்கீங்க, மேதகு தலைவர பார்த்துருக்கீங்க, வந்திருக்கீங்க அப்டின்னாலே, அதுக்கு நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு சாட்சியா நம்ம இத சொல்லணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாதே! நீங்க அவர் கூட நின்ன மாரி ஃபோட்டோ இருக்குது, கன் வச்சிருக்கீங்க, அது போதும். அது AK-47 கூட அது வந்து புதுசா வந்த ரகமா இருந்திருக்கலாம். யாருக்கும் தெரியாது. மக்கள் இங்க வந்து எத நம்புறாங்களோ, அத நாம சொல்லணும்ல. அத தவிர நம்ம புதுசா சொல்றோம்னா, அதுக்கு நம்ம ப்ரூஃப காட்டணும். எடுத்துட்டு வந்து காட்டணும். அப்படித்தான் இங்க இருக்குது. நம்ம அத விட்டு மாற்று கருத்து கொண்டு போனோம்னாக்க, இங்க அதனால பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கான்ட்ரோவர்சி வந்துச்சு. அதனால உங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆயிருச்சு. இனிமேலு வந்துட்டு நீங்க அப்படி சொல்றத விட மக்கள் சார்ந்ததா நான் வந்து உங்கள தப்பு சொல்லல. நீங்க செஞ்சதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்படியே பண்ணிக்கிருந்தீங்கன்னா, இப்படி இன்னும் கொஞ்சம் நமக்கு நாட்கள் ஆகலாம். அதுக்கு பதிலா நீங்க வந்து மக்கள புரிஞ்சுகிட்டு, மக்களுக்கு ஏத்த மாரி தான் நீங்க அரசியல் பண்ண முடியும்.